நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக நாங்கள் சந்திக்க இந்த காணொலி மூலியம் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக போகலாமா, ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நம்ம நன்றியோடும் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, வேண்டுதுக்கம் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம்பா. அப்பா, அவங்க மகிமை வெளிப்படற்ற ஆண்டவரே, எதற்காக சேனல் ஆரம்பிச்சுங்களப்பா, அந்த திட்டம் நிறைவேறட்டன்னு சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் பிரசாபப்படணும் அறிந்திருக்கிற ஆண்டவரே. அவையானவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிற ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எவனேசரையுமை துடிக்கிறார் ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? ரோமர் 2 அதிகாரம் 6-7 வாசிக்கிறீங்களா? ரோமர் 2 அதிகாரம் 6-7. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு பலன் அளிப்பார். ரோமர் 2 அதிகாரம் 6-7. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையை கனத்தையும் அழியாமையினாலும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஏன்னா சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஏன்னா நற்கிரிகளை என்ன செய்யணும்? செய்கிறவர்களாக நம்ம மாறணும். நம்ம வாழ்க்கையில் நற்கிரிகள்னால் என்ன அப்படின்னா, நல்ல குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாறும். நன்மைகளை செய்யணும். ஒரு பக்கம் என்ன செய்யணும்? சுகமில்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். போராட்டமாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? நற்கிரிகள் நம்ம வாழ்க்கையில் நற்கிரிகளை நம்ம பார்க்கணும். என்ன செய்யறோன்னா, ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய்யணும்? 2 உடை இருந்துச்சுன்னா ஒரு உடை என்ன செய்யுது? இல்லாதவனுக்கு கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே, நான் ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது உன்கிட்ட இருக்கிறத 2 உடை இருந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சிரு? அது என்ன ஒன்று என்ன செய்ய, அவனுக்கு இல்லாதவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னால் அதையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன செய்கிறார்? அவனுக்கு சொத்து நிறையா இருக்குது அப்படின்னா என்ன செய்ய, அதை விற்று கொடுத்துருன்னா அப்போ தான் என்ன செய்கிறார்? விலைக்கு போயிடும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நற்கிரிகளை என்ன செய்கிற, நம்ம சோர்ந்து போகாமல் பவுல் சொல்கிறாரு, நற்கிரிகளை என்ன செய்கிறோம்? ரோமபுரிக்கு எழுதுகிறார் பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் நற்கிரிகளை என்ன செய்கிறாரு? நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நற்கிரிகளை செய்யுங்க. நம்ம நற்கிரிகளை செய்யும்போது தான் என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய ஊழியத்தில் என்ன செய்ய முடியும்? ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஊழியத்தில் ஒரு வளர்ச்சிகளை பார்க்க முடியும். என்ன செய்ய முடியும்? ஒரு வளர்ச்சிகளை பார்க்க முடியும். இப்போ ஒரு சண்டே கிளாஸ் நடத்துகிறோமா, நம்ம சும்மா போய் ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது? சண்டே கிளாஸ் நடத்த முடியாது. சும்மா கூப்பிட்டா வாங்க ஏசப்பா பற்றி சொல்கிறேன்னா வராதுங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒரு சாக்லேட்டையாவது கையில் வச்சுட்டு என்ன செய்யணும்? கூப்பிடணும், வாங்க உங்களுக்கு சாக்லேட் தரேன், ஏசப்பா கதை சொல்கிறேன். ஒரு பக்கம் சாக்லேட்டுக்காக வரும், என்ன செய்யும்? கதையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நற்கிரிகள் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அந்த நற்கிரிகளை செய்யும்போது தான் ஆண்டவர் நம்மளுக்குள்ள என்ன செய்கிறாரு? அந்த அவன் அதான் சொல்கிறது வசனம் என்ன சொல்கிறான்? அவன் கிரியை தக்கன என்ன செய்யப்படும்? பலன் அளிக்கப்படும். நம்ம எவ்வளோ கூட நம்ம நற்கிரிகளை செய்கிறோமோ, ஆண்டவர் இவனுக்குள்ளே வரங்களை கொடுத்தா இவன் இப்படி நடத்தலாம், இவனை கொடுத்து பயன்படுத்தலாம், இவன் புரோஜனப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? வரங்களையும் வல்லமைகளையும் என்ன செய்வார்? நம்மளுக்கு அவர் தரதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 17 வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பாருங்க, எல்லா வசனத்தினாலும் நற்கிரியினாலும் என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்துவாராக. என்னன்னா, நற்கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அந்த வசனம் நமக்குள்ளே வரும்போது அந்த நற்கிரியைகள் ஆட்டோமேட்டிக்கு என்ன செய்யணும்? அந்த மன தாழ்வு நமக்குள்ளே வந்துடும். என்னென்னா, யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும், ஐயோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும்? நம்ம கொடுக்க முடியலாட்டி என்ன செய்யும்? பிரயாசப்படுற அந்த ஒரு மனசு என்ன செய்யும்? அந்த வசனம் நமக்குள்ளே வரும்போது, அந்த வசனம் நமக்குள்ளே என்ன செய்ய? கிரியை செய்யும்போது யாருக்காவது போய் உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஊழியம் செய்கிறாங்க. வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடாக்கி என்ன செய்வாங்கன்னா, இந்த ரோட்டில் இருப்பாங்கள்ல
அனாதையாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க. இன்னும் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏழைகள் மத்தியில் என்ன செய்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அப்போ அங்கே தான் ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும். அந்த நற்கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோன்னா, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் போயிடணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யணும், மாறணும். நற்கிரியைகளை செய்கிற வாழ்க்கையாக என்ன செய்யணும், உதவி செய்கிறவங்களாக மாறணும். நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். என்ன செய்யணும், உதவி செஞ்சு என்ன செய்யணும், அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அதுதான் நற்கிரியைகள். நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும், சோர்ந்து போகாதபடி பவுல் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதபடி நற்கிரியைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. செய்கிறதில்ல சோர்ந்து போகாதீங்க. அந்த சண்டை சொல்கிறாரு, நீ எனக்காக நீ விதைக்கும் போது நீ ஒரு ரூபாயை நீ இழந்தீங்கன்னா 100 தனியாக தருவேன்னு சொல்கிறாரு. நமக்காக செய்கிறதுக்குள்ள ஆண்டவருக்காக என்ன செய்யணும், அந்த நற்கிரியைகளை அந்த ஊழியத்தை நம்ம செய்யும்போது கட்டாயம் நமக்கு என்ன செய்கிற ஆண்டவர் என்ன செய்கிற உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் நற்கிரியை இருக்கும்போது தான் அதில் நம்மளோட கனிகளை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-13. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, நீங்க போதகரா இருக்க வேண்டியவங்க. தெசலோனிக்கே சபையில சொல்றாரு, பவுல் சொல்றாரு, தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன சொன்னா, நீங்க போதகரா இருக்க வேண்டியவங்க. நான் பலபடி என்ன செய்யணும், உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கவா அப்படி சொல்றாரு. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் குடிக்கிறவங்களா தானே இருக்கிறீங்க, பலமான இல்லையே அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன்ல, நற்கிரியில் செய்கிறவங்களாம் மாறுங்க. நீங்கள் நற்கிரியில் செய்ய 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 ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் நற்கிரியில் அடுத்தவங்களுக்கு பவுல் என்ன செய்கிறாரு, வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சார். வேலை செஞ்சுக்கிட்டே பட்டணமாக போனார். காணிக்கை எதிர்பார்த்து ஊழியம் செய்யலை. இன்றைக்கி அநேக பேர் என்ன செய்யணும்னா, காணிக்கை எதிர்பார்க்க நம்ம அங்கே போனால் தானே நமக்கு செலவுக்கு வேணுமே, நம்ம போனால் தானே நம்ம காணிக்கை கொடுத்தா தானே நம்ம எதுவும் ஊழியம் செய்ய முடியும். அவங்க தர்றாங்க தரல, நம்ம மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிச்சு ஆகணும். நம்ம மேலே விழுந்த கடமை கட்டுண்டவர்களும் காவலந்து விடுதலையாக்கணும். நமக்குள்ளே அதாவது சொல்கிறாரு, தெசலோனிக்கே சபையில் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் போதகர்களும் ஆக வேண்டியது, உபதேசம் பண்ணுறவங்களும் ஆக வேண்டியது, செய்தி கொடுக்குறவங்களும் ஆக வேண்டியது, கற்று உடைக்கிறவங்களும் ஆக வேண்டியது. நீங்கள் நான் இன்னும் என்ன செய்ய, பால் குடிக்கிற பிள்ளைகளாகவே உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் எழும்பி என்ன செய்யுங்க, போய் அநேகருக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் நற்கிரியைகளையும் செய்யுங்கிறாரு, ஒரு பக்கம் என்ன செய்ய, ரோமபுரி சபையில் சொல்கிறாரு நீங்கள் நற்கிரியையும் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. தெசலோனிக்கே சபையில் என்ன சொல்கிறாருன்னா, தெளிவாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன செய்ய, போதகராக ஆக வேண்டியவங்க. நீங்கள் போதகராக வேண்டியவங்க, நீங்கள் அநேகருக்கு போதிக்க வேண்டியவங்க, அநேகருக்கு புத்தி சொல்கிறவங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகருக்கு சொல்ல வேண்டியவங்க. இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பால் குடிக்கிறவங்க மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி பவுல் கேட்குறாரு. அதே போல தான் என்ன செய்கிறோம், இன்றைக்கி சபையில், அன்றைக்கி தெசலோனிக்கே சபையில் போல தான் என்ன செய்கிறோம், இன்றைக்கி சபையில் உட்கார்ந்து என்ன செய்கிறோம், பால் குடிக்கிறவங்கள மேலே தேறினவர்களாக மாற மாட்டுக்கோம். நம்ம எல்லாத்துலேயும் தேறினவர்களாக மாற மாட்டுக்கோம். பவுல் சொல்கிறாரு, நான் அதிக பாஷைகளை நான் 1000 பாஷைகளை பேசுகிறேன், இன்னும் அதிக பாஷைகளை பேச விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நம்ம இன்னும் அந்நிய பாஷைகளை பேசிகிட்டே உட்காந்துட்ருக்குறோம். அந்த அந்நிய பாஷைக்கு என்ன செய்கிறாரு, அர்த்தம் தெரியாது. அது வசனம் தெளிவாக சொல்கிறாரு, அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தெரியாமல் எனக்கு அந்நியனாக இருப்பேன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் தெரியாது. அதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன செய்யணும், தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தேறினவர்களாக மாறுங்கன்னு சொல்கிறாரு. கொரிந்தியர் சபையில் தெளிவாக சொல்கிறாரு, தேறினவர்களாக மாறுங்கன்னு சொல்கிறாரு. நற்கிரியை செய்கிறதுலையும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுலையும் அதே மாதிரி என்ன செய்யணும், போதிக்கிறதுலையும் என்ன செய்யுங்க, தேறினவர்களாக மாறுங்கன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் கருத்தோடும் பாடுவேன், என்ன செய்வேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு பவுல். கொரிந்தியர் சபைக்கு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கிறோம், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுறோமா இல்லை ஆவியோட பாடுறோமா? நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், அப்படியே தான் இருந்த லெக்கில் இருந்துக்கோம். அதான் வேதம் தெளிவாக முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம அடுத்த லெவலுக்குள்ளே போகணும். நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறக்கூடாது. நம்ம என்ன செய்கிற, உபதேசத்தை கேட்டுகிட்டே உட்காந்துருக்கிற அநேகருக்கு உபதேசத்துக்கு என்ன செய்யணும், நம்ம பாத்திரவனாக மாறணும், நம்மளும் ஊழியக்காரனாக மாறணும், நம்மளும் சீசர்களாக மாறணும், அநேகருக்கு உபதேசம் பண்ணணும், கட்டுண்டர்கள் காவலிருந்து விடுதலையாக்கணும். அதான் சொல்கிறாரு, பரலோகத்தில் செய்தது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. பூலோகத்தில் யார் இந்த ஊழியத்தை செய்வான்? அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை வைத்திருப்பார்.
அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன சோர்ந்து போகாமல் பவுல் சொல்கிறாரு, ரோமபுரி சபையை சொல்கிறாரு, சோர்ந்து போவான் நற்கிரிகளை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்கு சோர்ந்து போக நற்கிரிகள்? ஐயோ நம்ம இவ்வளவு செஞ்சு பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. நம்ம மேலே விழுந்த கடமை நற்கிரியை செய்கிறது. கிரிகளை நடப்பிக்கிறவர் அவரு, வழி நடத்துகிறவர் அவரு, என்ன செய்ய அவர் கிரிகளை நடப்பிக்கிறவர், அவர் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார் அவரு, அற்புதங்களை அடையாளம் செய்கிறார் அவரு ஏசப்பா. வாசிக்கலாமா? தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நிறைவாக்குறதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். பாருங்க, கனியற்றவர்களா இல்லாதபடிக்கு என்ன செய்யுங்க, குறைவுகளை நிறைவாக்குறவங்களா என்ன செய்யுங்க, மாறுங்கன்னு சொல்லி என்ன செய்ய தீத்துல எழுதுறாரு. யாரு? பவுல் தெளிவாக எழுதுறாரு. என்னன்னா நம்ம என்ன செய்யணும், மாறணும். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், கனியற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன கனி இருக்குது? நம்ம நினைக்கிறோம் 10 சென்ட் இடம் வாங்கிட்டோம், நல்ல ஒரு வீடு கட்டிட்டோம், நல்ல ஒரு ஜாப் இருக்குது, நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். கனியற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் கனி என்ன இருக்குன்னு பாருங்க. அது உலக கனி. ஆவிக்குள்ள கனியில் நம்ம என்ன இருக்கிறோம்? ஆத்தும ஆதாயம் பண்ணி இருக்கிறோமா? இல்லை சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோமா? கர்த்தருடைய பாரத்தை செம்மந்து திறப்பிலிருந்து ஜெபிச்சிருக்கிறோமா? கனியற்றவர்களாக தானே உட்கார்ந்துருக்கிறோம். அதான் சொல்கிறாரு, திறப்பில் நிற்க ஒரு மனுஷனும் இல்லை, அந்த ஓட்டை அடைக்க ஒரு மனுஷனும் இல்லைன்னு சொல்லி பரிதபிக்கிறாரு. அந்த ஊழியத்தையாவது செஞ்சிருக்கிறோமா? எத்தனையோ நாட்கள் கிடைக்குது, எத்தனையோ நேரம் கிடைக்குது, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்குறோம். கனியற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நற்கிரியை இருக்குதா? வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-13. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஒரு தடவை வாசிக்கிறீங்களா? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் பாருங்க, தெளிவா சொல்றாரு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உன் இளமையிலே ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிக்கு மாதிரியாயிருன்னு சொல்றாரு. எல்லாத்துலேயும் மாதிரியாயிருன்னு சொல்றாரு. அன்புல மாதிரியாயிருன்னு சொல்றாரு, இளமையில் மாதிரியாயிருன்னு சொல்றாரு, வார்த்தையில் மாதிரியாயிருன்னு சொல்றாரு, நடக்கையில் என்ன செய்ய உண்மையாயிருன்னு சொல்றாரு, ஆவியில் உண்மையாயிருன்னு சொல்றாரு, விசுவாசத்தில் உண்மையாயிருன்னு சொல்றாரு, கற்பிலும் என்ன செய்ய விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருன்னு சொல்றாரு. இவன் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற உபதேசத்தின்படி என்ன செய்ய அவங்கள நடத்துன்றாரு. எல்லாத்துக்கும் மாதிரியாயிருன்னு சொல்றாரு, எல்லாத்துக்கும் மாதிரியாருன்னு சொல்றாரு. நீ அவங்கள வாயில் என்ன செய்யணும், வேற மாதிரி இருக்கணும். இவன் ஊழியக்காரன், இவன் ஆண்டவர் இருக்கிறாரு, இவன் உண்மையா இருக்கிறான், எல்லாத்துலையும் என்ன செய்யறான், கற்பிலும் என்ன செய்யறாரு. அதாவது உன் இளமை குறித்தும் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாமல் நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிக்கு மாதிரியா இருன்னு சொல்றாரு. என்னன்னா இதுல எல்லாம் என்ன செய்ய உண்மையா இருன்னு சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்றாரு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், அன்பு நமக்குள்ளே வெளிப்படணும், ஆவி நமக்குள்ளே வெளிப்படணும். ஆவி நமக்குள்ளே வரும்போது குணாதிசயம்லாம் எல்லாமே மாறிடும். இன்றைக்கி ஆவி நமக்குள்ளே இருக்காது, குணாதிசயமே மாறாது. ஆவியானவர் நமக்குள்ளே வந்தார்னா அதான் சொல்கிற, அவர் சகலத்துக்கும் நடத்துகிற சத்திய ஆவியானவர் சகலத்துக்கும் நடத்துறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா சத்தியத்தை என்ன செய்யணும், அறிகிற அறிவு என்ன செய்யணும், இந்த ஜனத்துக்குள்ளே வெளிப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறார், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார் லெட்ரு. எல்லாரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும் தான் ஆண்டவருடைய சித்தம். சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன செய்யணும், எல்லாருக்கும் வெளிப்படணும்.
நீ மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு போதிக்கிறாரு? தீமோத்தேயுக்கு பவுல் என்ன செய்கிறாரு? எழுதுறாரு, லெட்டர் எழுதுறாரு. என்னென்னா இதெல்லாம் மறந்துடாத, எல்லாரும் ரட்சிக்கப்பட தான் தேவனுடைய திட்டமாகவும் இருக்குது. அதே போல தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட ஊழியத்தின் பாதையிலையும் நம்மளுடைய சபையிலையும் என்ன செய்யணும்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறோம் நம்ம நினச்சிருக்கிறோம், நம்ம 7 நாள் சர்ச்சைக்கு போயிடுறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி பரிதபிப்பான். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறனா, ஆனால் இன்னும் நம்ம ரட்சிக்கப்படலைங்கிறதுக்கு என்ன செய்யுது? நம்ம தான் ஒரு அடையாளமாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லணும், யாருக்காவது போய் சோகம் பண்ணணும். யாராவது சோகம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் சோகம் பண்ணணும், இல்லை ஆறுதல் சொல்லணும். அப்படிப்பட்ட பரிதபிப்பு நமக்குள்ளே வரும். நம்ம உண்மையான ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோன்னா, நம்ம ரட்சிப்புக்குள்ளே வரலன்னா அந்த பரிதபிப்பு நமக்குள்ளே என்ன செய்யாது? வராது. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கனியற்ற வாழ்க்கையாக இல்லாதபடிக்கு கனி கொடுக்குற வாழ்க்கையாக என்ன செய்யணும்? வாழணும். வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, இன்னைக்கு தெசலோனிக்கே சபையில் எழுதுறாரு பாருங்க பவுல். வாசிங்களேன். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, புத்தி சொல்றாரு. என்ன தெசலோனிக்கே சபைக்கு புத்தி சொல்றாரு பவுல். என்ன செய்ய? நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லாத்துலேயும் தேறியவர்களாக மாறிடுங்க. இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியே உட்காந்திங்கன்னா ஒன்றும் என்ன செய்ய முடியாது. நம்ம என்ன செய்ய? ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. நம்மளுடைய கேரக்டரெல்லாம் மாற்றுங்க. எல்லாம் மாற்றி என்ன செய்ய? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக என்ன செய்யுங்க? மாறுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நம்ம உட்காந்துட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்குற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாற வேண்டியது இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ன செய்யணும்? நம்ம கணக்கு கொடுத்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எப்படி கனியற்ற வாழ்க்கை வாழாதபடி கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளை நம்ம மாறும்போது தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நம்மளோடு என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன் நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தி தேறினவர்களாக எச்சரிப்பு சொன்ன அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா எச்சரிப்பே சொல்லியிருக்கிறாரு பவுல். என்ன செய்ய? தெசலோனிக்கே சபையில் தெளிவாக சொல்கிறார். தகப்பனை போல் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிறது போல். நம்ம சொல்லுவோம், பழமொழி சொல்லுவோம், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிறது போல் சொல்கிறோம்ல. நான் உங்களை நிச்சயம் தேறினவர்களாக மாறுங்க, நீங்கள் இப்படியே இருக்காதீங்க. ராஜ்யத்தின் மகிமைக்கு என்ன செய்ய? மேலும் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவன் நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. என்ன மகிமைக்காக என்ன செய்கிறார்? ராஜ்யத்தின் மகிமை வெளிப்படுறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் உங்களை அழைத்த தேவன். உங்களை அழைத்திருக்கிறார். தெசலோனிக்கே சபையில் பவுல் தெளிவாக சொல்கிறார். உங்களை அழைத்திருக்கிறாரு, உங்களை முன்குறித்திருக்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்ய? தேவ திட்டம் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? நீங்கள் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புத்தி தேறியவர்களாக எச்சரித்து சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் அநேகர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லி என்ன செய்கிறோம்? தேறியவர்களாக என்ன செய்யுங்க? மாறுங்கன்னு சொல்லி தெளிவாக என்ன செய்கிறாரு? எழுதியிருக்க தெசலோனிக்கே. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி சபைக்கு போகிறோம். கர்த்தர் நமக்கு வார்த்தையை தர மாட்டாரா, நம்மக்கிட்ட ஏதோ பேச மாட்டாரா அப்படின்னு தான் உட்காந்துட்ருக்குறோம். நம்மகிட்ட இவ்வளோ நாள் 20 வருஷம் போகிறோம் சபைக்கு, 15 வருஷம் போகிறோம், 5 வருஷம் போகிறோம். நம்மகிட்ட பேசின வார்த்தையை தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்ம இறங்கி என்ன செய்யணும்? நம்ம அழைத்த அழைப்புக்கு என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் மகிமை உங்களை அழைத்த தேவன் நீங்கள் பாத்திரனாக நடக்க வேண்டும் என்று. அவருக்கு பாத்திரவனாக நடக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? முன்குறித்திருக்கிறாரு. அதை தான் பவுல் தெசலோனிக்கே சபையில் சொல்கிறாரு.
புதிய ஏற்பாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா அநேக உபதேசம் அநேக சபைகளை தட்டி என்ன செய்கிறாரு பவுல் எழுப்பியிருக்கிறார். அதே பவுலை தான் இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாரு. இன்றைக்கி சபைகளை தட்டி எழுப்புறது. இன்றைக்கி சபைக்குள்ளே என்ன செய்யுது உபதேசம், கள்ள உபதேசம். நீங்கள் தசமம் கொடுங்க, காணிக்க கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பரிசுத்தமாக இருங்க, ஆண்டவர் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் கட்டாயம் நம்ம அது நம்ம கொடுக்க வேண்டிய பிரமாணம், அதை கட்டாயம் நம்ம பின்பற்றி தான் ஆகணும். அதெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு கனி கொடுக்குறோமா? பவுல் சொல்கிறார், கனியற்ற வாழ்க்கை வாழாதீங்க, கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்ங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. அதே மாதிரி தீமோத்தேயு தெசலோனிக்கே சபைக்கும் சொல்கிறாரு. எல்லா சபைக்கும் என்ன செய்கிறாரு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட சபையில் என்ன செய்கிறோம், நம்ம எப்படி கனியற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லை கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோமா? வாசிக்கலாமா? தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க என்ன செய்யணும், மனதாக இருக்கிறோம். மனதார எழுதுறாரு பவுல். அந்த வார்த்தையை கேட்டோடனே மனசு உடைக்கப்படுது. என்ன செய்யறாரு, எங்கள் ஜீவனை கொடுக்க கூட மனதாக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறாரு, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கதும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினால் நீங்கள் எங்களுக்கு அந்த என்ன செய்கிறாருன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படுறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கறது கூட என்ன செய்கிறோம், நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டோடைய திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான், ஆண்டோடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களையும் என்ன செய்கிறாரு முன்குறித்திருக்கிறாரு. அதான் சோர்ந்து போக நற்கிரியைகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல வேதத்தில் தெளிவாக பக்கம் ரோமபுரியில் எழுதியிருக்கிறாரு பவுல். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கன்னு சொல்லி வாசிக்கலாமா? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி கிடைக்கிற காலங்கள் நாளைக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதே போல் தான் ஆண்டவரும் என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறார் முன்குறித்திருக்கிறாரு. ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, அப்பா எங்கள் வாழ்க்கையில் நற்கிரிகளை செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. பவுல் சொன்னது போல் ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிற பிள்ளைகளாக மாறுங்கன்னு சொன்னது போல் ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா அந்த செய்தி கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நற்கிரிகளை செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.